எஸ்பிபி சரண் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு லைவில் சரிகமபா நிகழ்ச்சி பற்றியும் இந்த முறை யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய அவங்களோட ரசிகர்களாக இருக்கட்டும், யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியில் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான டைமில் தான் அந்த ஷோவில் ஜட்ஜாக இருக்கக்கூடிய எஸ்பிபி சரண் அவர்கள் ரீசெண்டாக லைவ் ஒன்று வந்திருந்தார். அண்ட் அந்த ஒரு லைவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மக்களாகிய எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இந்த ஒரு ஷோக்கு உங்ககிட்ட ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிடச்சிருக்கு. எவ்ரி சீசன் அது அதிகரிச்சுட்டு தான் போகுது, குறையவே இல்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நிறைய குழந்தைகள் எடுத்திருந்தோம். அப்புறம் அவங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுறேனே தெரியாமல் ரொம்ப தவிச்சு போயிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசன் ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறத பார்க்க நானுமே ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். நிறைய பேர் வந்து ரீசெண்டாக என்னோட சோசியல் மீடியா பேஜில் அபிஷேகா ஏன் இப்போ வரைக்கும் செலக்ட் ஆகாமல் இருக்காங்க, அபிஷேகா இந்த சீசனில் செலக்ட் ஆக மாட்டாங்களா, டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண மாட்டாங்களா, அப்போ அவங்க ஃபைனலுக்கு வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் வரப்போகிற சண்டே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. நானும் உங்களோட ஆவலாகவே இருக்கேன். அண்ட் இந்த வாரம் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ எல்லாருமே இந்த வாரம் வரப்போகிற சண்டே எபிசோடுக்கு ரொம்ப அவளோட காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து சுமன் வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது. சுமன் வந்தபோது பாடினதுக்கும் இப்போ பாடுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது அஸ் அ ஜட்ஜாக எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவனும் வரணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவனுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த சீசனில் யார் ஜெயித்தாலுமே எனக்கு வந்து சந்தோஷம்தான். அண்ட் தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு மேடை. இங்கே வந்து நின்னாலே உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அதனால் இங்கே நீங்கள் ஜெயிக்கலையே அப்படின்னு ஒருபோதும் ஃபீல் பண்ணாதீங்க. இதை தாண்டின மிகப்பெரிய ஒரு மேடை மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக சொல்லி தான் அந்த ஒரு வீடியோவை முடிச்சிருந்தாரு. எஸ்பிபி சரண் அவர்கள் இடையில சொல்லியிருந்த விஷயம் ஒன்று தான், வரப்போகிற சண்டே உங்கள் எல்லாருக்குமான ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும், அடுத்தடுத்து நீங்கள் ப்ரெடிக்டும் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வரப்போகிற சண்டே அபிஷேகா வந்து வின் பண்ண போறாங்களா, அதாவது டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி அபிஷேகா அந்த ஒரு சேர்ல உட்கார போறாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரம் சுமன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இவருக்கும் சுமனை பிடிக்கும். ஒருவேளை சுமன் எதுவும் இந்த வாரம் செலக்ட் ஆக போறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பையுமே ஏற்படுத்தியிருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த வாரம் யாரு வந்து மூணாவதா ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம நீங்க நினைக்கிற அந்த ஒரு பர்சனை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.